வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை பெய்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், பாண்டியநகர், வடகரை, செங்குடம், கரிசல்பட்டி, ராயப்பாளையம், மரவன்குடம், சுந்தராம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அசோக் நகர், மேட்டுப்பட்டி, டிவிஎஸ் கார்னர், பிருந்தாவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மாணிக்கம்பாளையம், ராயர்பாளையம், எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானலில் வானில் செந்நிறம் தோன்றி வண்ணமயமாக காட்சியளித்தது. இதனை நட்சத்திர ஏரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வத்திராயிருப்பு அருகே மகாராஜபுரம் 7வது வார்டு அம்பேத்கர் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இந்த மழை வெஞ்சா எல்லா தண்ணியும் ஒன்னா கலந்து வீட்டுக்குள்ளதான் வருது. இதுக்கு எங்களுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பிளாட் போட்டு கொடுங்க, வார்கால மேல வசதி கெட்டுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தம்பிப்பட்டி, கருப்பூர், கோட்டையிருப்பு, சிவகங்கை சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலையோரத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பாண்டகப்பாடி, வெண்பாவூர், மாவிலங்கை, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மின்னல் தாக்கியதில் மாவிலங்கை கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்ற விவசாயியின் பசுமாடு உயிரிழந்தது. திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழ்நாட்டில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தெற்கு வங்கக்கடலின் மேல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி விடுமுறையையொட்டி 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை தாம்பரம் மற்றும் நாகர்கோவில் இடையே செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகர்கோவிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் நெல்லை இடையே வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் நெல்லையிலிருந்தும் வெள்ளிக்கிழமைகளில் எழும்பூர் இருந்தும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் தூத்துக்குடி இடையே வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை வாரம் ஒருமுறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் இந்த சிறப்பு ரயில் திங்கட்கிழமைகளில் தூத்துக்குடியிலிருந்தும் செவ்வாய்க்கிழமைகளில் எழும்பூரிலிருந்தும் புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், செங்கோட்டை இடையே புதன்கிழமைகளில் மட்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து சிறப்பு ரயில் புறப்படும் எனவும் வியாழக்கிழமைகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் போத்தனூர் சிறப்பு ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் எனவும் வெள்ளிக்கிழமைகளில் போத்தனூரில் இருந்து புறப்பட்டு சென்னை வரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயில் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமைகளில் நாகர்கோவிலில் இருந்தும் புதன்கிழமைகளில் சென்ட்ரலில் இருந்தும் புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு புதன்கிழமை தொடங்கும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கும் நிலையில் இந்தியா மீதான வரி குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி, தங்களை போன்றே இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல முழு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண தாங்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தது குறித்து பதிவிட்டிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது நண்பரை தொலைபேசியில் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி குறிப்பிடத்தக்க பணியை செய்து வருவதாக தெரிவித்துள்ள டிரம்ப், ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை நிறுத்த ஆதரவு தெரிவித்த மோடிக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதித்திருக்கும் டிரம்ப், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்த நடவடிக்கை என தெரிவித்திருந்தார். பின்னர் பிரதமர் மோடியை சந்திக்க ஆர்வமாக இருப்பதாக அவர் கூறியிருந்த நிலையில் தற்போது பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். எனவே இந்திய பொருட்கள் மீதான வரியை குறைப்பது குறித்து டிரம்ப் பரிசீலிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை முன்னேற்றம் கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை 5 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை அமெரிக்கா விதித்தது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அதற்கு 25% என மொத்தமாக வரியை 50% உயர்த்தினார். இதையடுத்து இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தடைபட்டது. இந்நிலையில் இந்தியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதன்படி வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க பிரதிநிதி பிரெண்டன் லின்ச் மற்றும் குழுவினர் இந்தியா வந்தனர். இதையடுத்து வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சக மட்டத்தில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏறத்தாழ 7 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் விரைந்து தீர்வு காணவும் இருதரப்பிற்கும் சேதாரம் இல்லாமல் சுமூகமாக ஒப்பந்தம் கையெழுத்திடுவது குறித்தும் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக தீர்வு காண இருதரப்பும் முன்வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நேரடி உரங்களுக்கு அதிக தேவை எழுந்துள்ளதாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். உர பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய யூரியா உள்ளிட்ட உரங்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி 5.661 லட்சம் ஹெக்டரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 10% அதிகம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் மாநிலம் முழுவதும் நேரடி உரங்களுக்கு அதிக தேவை எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் வழங்கல் திட்டத்தின்படி விவசாய உற்பத்திக்கு தேவைப்படும் யூரியா, டிஏபி, எம்ஓபி காம்ப்ளெக்ஸ் உரங்களை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உற்பத்தியாளர்கள் வழங்கவில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மொத்த ஒதுக்கீட்டில் சுமார் 57 விழுக்காடு அளவிற்கு மட்டும்தான் உற்பத்தியாளர்களால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுவன வாரியாக இதுவரை வழங்கப்பட்ட உரங்களின் விவரங்களை பட்டியலிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போதைய காரிப் மற்றும் எதிர்வரும் ராபி பருவத்திற்கு உர பற்றாக்குறை குறையை தவிர்த்திடும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 27,823 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளார். 15,831 மெட்ரிக் டன் டிஏபி, 12,422 மெட்ரிக் டன் எம்ஓபி மற்றும் 98,623 மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்கவும் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக முதலமைச்சர் கோரியுள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்களையும் செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களையும் தாங்கள் சந்திக்க வேண்டாம் என மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷாவின் இல்லத்தில் நேற்றிரவு ஹிந்தி மற்றும் தமிழ் தெரிந்த மொழிபெயர்ப்பாளருடன் இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதில் தேர்தல் மற்றும் கூட்டணி உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை தாங்கள் சந்திக்க வேண்டாம் என அமித்ஷாவை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களையும் சந்திக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவினர் மீதான அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்குகளை துரிதப்படுத்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக அண்மையில் பதவியேற்றார். இந்நிலையில் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அவருடன் KP முனுசாமி, SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தம்பிதுரை, CV சண்முகம், இன்பதுரை, தனபால் உள்ளிட்டோரும் அமித்ஷாவை சந்தித்தனர். அதையடுத்து அதிமுக நிர்வாகிகள் வெளியேறிய நிலையில் பாதுகாப்புக்காக வந்த
வந்திருந்த 2 காவல் வாகனங்களும் அவர்களுடனேயே சென்றன. அதன் பின்னர் தான் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே தனியாக சந்திப்பு நடைபெற்றது. இந்த தனி சந்திப்பு முடிந்தவுடன் பாதுகாவலர்கள் இல்லாமல் பென்ட்லி காரில் உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவருடன் எடப்பாடி பழனிசாமி வெளியேறினார். அப்போது காருக்குள் தனது முகத்தை கைக்குட்டையால் மூடியபடியே எடப்பாடி பழனிசாமி சென்றது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை 74,000ஆக அதிகரிக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருக்க வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 68,000 இருந்து 74,000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்படும் 6,000 வாக்குச்சாவடிகள் குறித்து ஒரு வாரத்திற்குள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி வாக்குச்சாவடிகளை இறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளில் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்களை பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி அலுவலர்களாக மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பணிக்கு வர இயலாத நிலை ஏற்பட்டால் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்கள் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் மீண்டும் பலத்த சேதத்தை சந்தித்துள்ளன. வார்த்தைகளால் மட்டுமே இதுவரை கேட்டறிந்த மேக வெடிப்பு நெஞ்சை பதற வைக்கும் வகையில் இப்படித்தான் இருக்கும் என காட்டிய காட்சிகளே இவை. உத்தராகண்டின் டேராடூனில் மேக வெடிப்பால் வானத்திலிருந்து அருவி போல் மழைநீர் கொட்டியது. இதன் காரணமாக தம்சா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. ஏராளமான வீடுகள், வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றங்கரையோரத்தில் உள்ள தப்கேஸ்வர் மகாதேவ் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. இதேபோன்று டேராடூனில் தேவ்பூமி மருத்துவக் கல்லூரியை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மாணவ மாணவிகளை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். டேராடூனில் பிரேம் நகர் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் புகுந்தது. இதனால் அந்த பகுதியே கடல் போல காட்சியளித்தது. மழை வெள்ளத்தால் டேராடூன் ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் டேராடூனில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மழை வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி மூலம் கேட்டறிந்ததாக கூறினார். உத்தராகண்டின் சகஸ்திரதாரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மார்க்கெட் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சேரும் சகதியுடன் வெள்ளம் பாய்ந்தோடியது. மேலும் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஏராளமான வீடுகள், பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்கள் மண்ணில் புதையுண்டன. ரிஷிகேஷில் சந்திரபாக ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்டனர். ரிஷிகேஷில் தண்டவாளங்களிலும் தண்ணீர் சூழ்ந்ததால் ரயில் போக்குவரத்து முடங்கியது. இதேபோல் இமாச்சல் பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் தரம்பூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் பேருந்து நிலையத்திற்குள் நீர் புகுந்தது. இதில் ஏராளமான பேருந்துகள், கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. நிலச்சரிவால் வீடுகள் மற்றும் சாலைகளும் பலத்த சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் தாய் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்து மற்றும் மாலினி கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் காதலுக்கு மாலினியின் தாய் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. தாயை மீறி மாலினி வைரமுத்து வீட்டில் குடியேறிய நிலையில் இருவருக்கும் முறைப்படி பதிவு திருமணம் செய்ய உறவினர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த வைரமுத்துவை ஒரு கும்பல் வழிமறித்து
கடித்து அரிவாளால் சரமாரியாக தாக்கியது. இதில் வைரமுத்து ரத்த வெள்ளத்தில் மிதந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி வைரமுத்துவின் உறவினர்கள் மற்றும் மாலினி, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்டோர் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து சென்ற உறவினர்கள் மயிலாடுதுறை மருத்துவமனையில் காத்திருப்பு போராட்டத்தில் விடிய விடிய ஈடுபட்டனர். மாலினியின் தாய் விஜயா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும் வரை வைரமுத்துவின் உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தெருநாய்களை விரட்ட பொதுமக்கள் வீட்டு வாசலில் நீல நிற தண்ணீரை பாட்டிலில் ஊற்றி கட்டி வைத்துள்ள நிலையில் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தீர்வு அல்ல என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. வீட்டு வாசலில் நீல நிற தண்ணீரை பாட்டிலில் ஊற்றி வைத்தால் நாய்கள் அதனை பார்த்து பயந்து ஓடிவிடும் என தகவல் பரவியது. இதனால் நயினார் மண்டபம், மூகாம்பிகை நகரைச் சேர்ந்த சிலர் தங்கள் வீடுகளில் இந்த பாட்டிலை கட்டி வைத்தனர். ஆனாலும் நாய்கள் வீட்டு வாசலிலேயே தான் இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். நாய் வராமல் இருக்கிறதுக்கா இந்த கத்துறது நைட் தூக்கமே கிடையாது, அதனால தான் வச்சிருக்கேன். ஆனால் நாய் இப்போ திருப்பி வருது, இனி இதுக்கு என்ன செய்ய? ஆனால் இங்கே வாசலில் ஒரு 10 நாய் கிடக்கும். இதேபோன்று செய்வதால் நாய்கள் வீட்டின் அருகே வராது என்பது நிரூபிக்கப்படவில்லை என கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ப்ளூவும் எல்லோ மட்டும்தான் அதுங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதாவது பெனிட்ரேஷன் பவர். அதனால் அதை பார்த்து பயப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குமே தவிர நாய் விரட்டுறதுக்கு இது சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபுமே கிடையாது. சாலைகளில் உணவு கொட்டுவதை நிறுத்தினாலேயே நாய் தொல்லை குறையும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் பொதுமக்களை கடிக்கும் நாய்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மனிதர்களை இருமுறை கடிக்கும் நாய்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் நெறிமுறைகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு வெளியிட்டுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் என எந்த பாரபட்சமின்றி தெருநாய்கள் துரத்தி கடிக்கும் சம்பவங்கள் அண்மை காலமாக நாடு முழுவதும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உத்தரப்பிரதேச முதன்மைச் செயலாளர் அம்ரித் அபிஜித் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் யாரேனும் தெருநாய் கடித்து ரேபீஸ் நோய் பாதிப்புக்கு உள்ளானால் அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட நாய்க்கு காப்பகத்தில் வைத்து கருத்தடை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்கு பிறகு வெளியே விடப்படும் தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அதே நாய் மீண்டும் யாரையாவது கடித்தால் ஆயுள் முழுவதும் காப்பகத்திலேயே வைக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச அரசு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. மீண்டும் தெருக்களில் விடமாட்டோம் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து யாராவது தத்தெடுத்தால் மட்டுமே அந்த நாய்கள் விடுவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மனித தூண்டுதலால் கடித்ததா இல்லையா என்பதை கால்நடை மருத்துவர் அடங்கிய குழு விசாரித்து முடிவு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் பெண் அரசு அதிகாரியின் வீட்டில் நடந்த சோதனையில் 90 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நுபுர் போரா என்ற பெண் கடந்த 6 ஆண்டுகளாக அசாம் அரசு அதிகாரியாக உள்ளார். இவர் லஞ்சம் வாங்குவதாகவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாகவும் புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக 6 மாதங்களாக கண்காணித்து வந்த முதலமைச்சர் சிறப்பு லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் கவுகாதியில் உள்ள நுபுர் போராவின் வீடு உள்ளிட்ட அவருக்கு தொடர்புடைய 3 இடங்களில் சோதனை நடத்தினர். அதில் 90 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் முதல் கட்டமாக பறிமுதல் செய்யப்பட்டன. பர்பேட்டா மாவட்டத்தில் சர்க்கிள் அதிகாரியாக இருக்கும் இவர் நில பத்திரப்பதிவு தொடர்பான பணிகளுக்கு 1000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்று வந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து சோதனை நடத்தப்படும் என்றும் அதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் யுவராஜ் சிங் மற்றும் ராபின் உத்தப்பாவிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் மீதான பண மோசடி புகார்கள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அதன்படி சமீபத்தில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், ராணா தகுபதி, விஜய் தேவரகொண்டா ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, ஷிக்கர் தவன் ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது. இதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியும் நடிகையுமான மீமி சக்கரவர்த்தியிடம் திங்களன்று விசாரணை நடத்தப்பட்டது. நடிகை ஊர்வசி ரவுட்டலாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் ராபின் உத்தப்பா மற்றும் யுவராஜ் சிங் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 22ஆம் தேதி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக ராபின் உத்தப்பாவுக்கும் வரும் 23ஆம் தேதி ஆஜராகும்படி யுவராஜ் சிங்குக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் ஏற்கனவே யுவராஜ் சிங் ஆஜராகி இருந்த நிலையில் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.
புகைப்பழக்கம் புற்றுநோய் மட்டுமின்றி இரண்டாம் வகை நீரிழிவு நோய்களுக்கு வழிவகுக்கும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புகைப்பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு நடத்தினர். இதன் முடிவில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தொடர் புகைப்பழக்கம் புற்றுநோய், இதயம் சார்ந்த நோய்களை மட்டுமின்றி உடலில் போதுமான இன்சுலின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி இரண்டாம் வகை நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி புகைப்பதன் மூலம் உடலில் இன்சுலின் போதிய அளவில் சுரக்காமல் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புகைப்பிடிக்காதவர்களை காட்டிலும் புகைப்பிடிப்பவர்களுக்கு இரண்டாம் வகை நீரிழிவு நோய் தாக்க 2.5 மடங்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சிகரெட் மட்டுமின்றி குட்கா, புகையிலை, கஞ்சா உள்ளிட்ட மற்ற புகையிலை பொருட்களுக்கு பொருந்தும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் நீரிழிவு ஆய்வுகள் குறித்து ஐரோப்பிய கூட்டமைப்பின் மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் அங்கு இந்த ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பி பிரிவில் 2 வெற்றிகளுடன் வங்கதேச அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தானை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணி வீழ்த்தியது. அபுதாபியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய வங்கதேச அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்களை சேர்த்தது. அந்த அணியின் டான்சித் ஹாசன் 52 ரன்கள் குவித்தார். இதனைத் தொடர்ந்து 155 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியில் நிலைத்து ஆடிய தொடக்க ஆட்டக்காரர் ரஹ்மனுல்லா குர்பாஸ் 35 ரன்கள் சேர்த்தார். மற்ற வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனால் 20 ஓவர்களில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 146 ரன்களையே சேர்த்தது. இதன் மூலம் 8 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணி வெற்றி பெற்றது. பி பிரிவில் வங்கதேச அணி 2 வெற்றிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் ஏ பிரிவு போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதுகின்றன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று அந்த அணி விளையாடும் போட்டிகளில் இருந்து நடுவர் ஆண்டி பைக்ராஃப்டை நீக்க ஐசிசி முடிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போட்டியின் போது பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க இந்திய வீரர்கள் மறுத்துவிட்டனர். மேலும் டாஸ் போடும்போது கேப்டன்கள் கைகுலுக்க வேண்டாம் என்று நடுவர் ஆண்டி பைக்ராஃப்ட் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஆண்டி பைக்ராஃப்டை நீக்க பாகிஸ்தான் கோரிய நிலையில் அதனை ஐசிசி நிராகரித்தது. இதையடுத்து ஆசிய கோப்பை தொடரிலிருந்து விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து ஐசிசி சார்பில் நடத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகளில் ஆண்டி பைக்ராஃப்ட் நடுவராக செயல்பட மாட்டார் என்று ஐசிசி உத்தரவாதம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து போட்டியிலிருந்து விலகும் முடிவை பாகிஸ்தான் கைவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்று நடைபெறவுள்ள ஐக்கிய அரபு அமீரகம், பாகிஸ்தான் இடையிலான ஆட்டத்தில் ஆண்டி பைக்ராஃப்டுக்கு பதிலாக ரிச்சி ரிச்சர்ட்சன் நடுவராக செயல்படுவார் என கூறப்படுகிறது. அதே நேரம் இன்றைய ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தினால் மட்டுமே ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அடுத்த சுற்று வாய்ப்பில் பாகிஸ்தான் தொடர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் 2வது திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தொடர்ந்து பரவும் வதந்திகள் தன்னை மிகவும் பாதித்ததாக நடிகை மீனா தெரிவித்துள்ளார். குழந்தை நட்சத்திரமாக திரைப்பயணத்தை தொடங்கி நாயகியாக தென்னிந்திய சினிமாவில் வலம் வந்தவர் நடிகை மீனா. வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்ட மீனா குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். நுரையீரல் பாதிப்பு காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு வித்யாசாகர் காலமானார். இந்நிலையில் நடிகர் ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை மீனா தனது கணவரை இழந்தது குறித்து மனம் திறந்துள்ளார். அதில் கணவரை இழந்த துயரத்தில் இருந்தபோது ஒரே வாரத்தில் தனது 2வது திருமணம் தொடர்பான வதந்திகள் பரப்பப்பட்டதாக கூறினார். இதுபோன்ற புரளிகளை கிளப்பியவர்களுக்கு குடும்பம் இருக்காதா என வேதனையுடன் தெரிவித்த மீனா இந்த வதந்திகள் தன்னை மிகவும் பாதித்ததாக கூறினார். அதன் பின்னர் திரைத்துறையில் யார் விவாகரத்து பெற்றாலும் அவருடன் தன்னை சேர்த்து பேசுவதும் அவர்களை தாம் திருமணம் செய்து கொள்ளப்போவதாக வதந்திகள் பரவின என்றும் மீனா கூறினார். கணவரை இழந்த துயரத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்த தனக்கு தனது நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள் என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். கோவை தொண்டாமுத்தூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வரும் ரோலக்ஸ் யானையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறுகிறார்கள். கோவை தொண்டாமுத்தூர் அருகே மயக்க ஊசி செலுத்திய பின்னரும் தப்பிச் சென்ற காட்டு யானையை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை ரோலக்ஸ் என்ற காட்டு யானை சேதப்படுத்தி வந்தது. அந்த யானையை பிடிக்க 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் 50 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணித்து வந்தனர். இரவில் வனத்திலிருந்து வெளியே வந்த அந்த காட்டு யானை கொம்பனூர் பகுதியில் உள்ள தோட்டத்தில் முகாமிட்டிருந்தது. அங்கு வந்த வனத்துறையினர் யானையை சுற்றி வளைத்து கால்நடை மருத்துவக் குழுவுடன் இணைந்து மயக்க ஊசியை செலுத்தினர். 2 மயக்க ஊசி செலுத்தினால்தான் யானையை மயங்க வைக்க முடியும் என்ற நிலையில் ஒரு ஊசி செலுத்திய பின் அந்த யானை அங்கிருந்து தப்பித்து வனப்பகுதிக்குள் புகுந்தது. யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்காததை கண்டித்து அந்த பகுதி மக்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றனர். பின்னர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையால் அவர்கள் கலைந்து சென்றனர். 10 நாட்களுக்கும் மேலாக யானையை பிடிக்கும் பணி நடக்கும் நிலையில் தினமும் அச்சத்துடனேயே வாழும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக மானாமதுரையில் தடுப்புகளை மீறி பொதுமக்கள் பேரணி சென்றதால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காட்சிகள் தான் இது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் தனியார் நிறுவனத்தின் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை நிறுவுவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகளை இந்த ஆலையில் சுத்திகரிப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆலைக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அனுமதி தந்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஆலையால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக சூரக்குளம், பில்லறுத்தான், செய்களத்தூர், கல்குறிச்சி, மானாமதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மானாமதுரை முழுவதும் கடைகள், ஹோட்டல்கள் உள்ளிட்டவற்றை அடைத்து அனைத்து வர்த்தக சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டன. தாலுகா அலுவலகத்தை நோக்கி பொதுமக்கள் பேரணியாக சென்ற நிலையில் அவர்களை தடுப்புகள் வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டது. சென்னையில் 81,680 ரூபாயாக இருந்த தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 82,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ள தங்கத்தின் விலை 82,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 70 ரூபாய் அதிகரித்து 10,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளியின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் உயர்ந்து 144 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1,44,000 ரூபாயாக உள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயரக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளான காட்சிகளே இவை. வேலூர் மாவட்டத்தில் இடிமின்னலுடன் சராசரியாக 55 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் கன்சால்பேட்டை பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கொசப்பேட்டையில் அபல்கார தெருவிலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நிக்கல்சன் கால்வாயை சரிவர தூர்வாராததால் அங்கிருந்து கழிவுநீரும் மழைநீரும் சேர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாகவெளி அருகே அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கழிவுநீருடன் சேர்ந்து தேங்கி நின்ற மழைநீரால் மாணவர்கள் அவதியடைந்தனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கிய நிலையில் வெளியேற வழியில்லாமல் உள்ளது. வகுப்பறைகளுக்கு செல்லும் மாணவர்கள் அந்த தண்ணீரிலேயே நடந்து செல்லும் நிலை உள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. கரூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக முப்பெரும் விழா இன்று நடைபெறுகிறது. பெரியார், அண்ணா பிறந்தநாள் மற்றும் திமுக துவக்க நாள் ஆகிய 3 நிகழ்வுகளைச் சேர்ந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு திமுக முப்பெரும் விழா கரூரை அடுத்த கோடங்கிப்பட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. விழாவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் திமுக மண்டலங்களில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி வாரியாக கட்சிப் பணியில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு நற்சான்று மற்றும் பண முடிப்பு வழங்குகிறார். விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழிக்கு பெரியார் விருதும், பாளையங்கோட்டை முன்னாள் நகர்மன்ற தலைவரும் தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினருமான சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், அண்ணாநகர் முன்னாள் திமுக பகுதி செயலாளரும் முன்னாள் MLA-வுமான சோ மா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும் வழங்கப்படுகின்றன. விழாவில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். விழாவில் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் வரை பங்கேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்காக 50 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என பாஜகவினருக்கு கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அக்கரை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தேர்தலில் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் சிறிய பிரச்சனைகளில் ஒற்றுமை இழந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டணி விவகாரம், உட்கட்சி பிரச்சனை போன்றவற்றை தேசிய தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவை வலுப்படுத்துவது தொடர்பாக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் தலைமையில் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் குஷ்பு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைகளை விவரித்தார். எங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரணும், சில விஷயங்கள் இருக்கு, எங்கே நாங்க தவறு பண்றோம், எங்கே மக்கள் கிட்ட சில விஷயங்கள் நாங்க கொண்டு போகல, இது எல்லாமே ஒரு ஆலோசனை தான். இது ஆலோசனைகள் தான் இருந்தது. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகம் நீங்க பார்க்க முடியாது. பட் இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும். தமிழ்நாட்டு மக்களிடம் பாஜகவை எடுத்து செல்வது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக குஷ்பு தெரிவித்தார்.
நன்றியோடு தாங்கள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவது போன்று இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்றார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்த்து எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்க முற்பட்டமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தில் முகவரியை மாற்றி அன்புமணி தரப்பு மோசடி செய்துள்ளதாக ராமதாஸ் தரப்பை சேர்ந்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறி இருக்குதா தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றமில்லை. இந்த முகவரி மாற்றினது யாருக்குமே தெரியாது. மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்கள் கட்சியில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் நமது அலுவலகம் என்பது மாற்றப்பட்டது என்பது நன்றாக தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், 63 நாட்டு முத்து நாயக்கன் சேர்வு அலுவலகமாக இருக்க செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் உறுப்பினர் அட்டை சேர்க்கிறதுக்கு தைலாபுரத்தை எந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றாமல் பண்ணீங்க. இதில் இன்னொன்று விதி 21 படி கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்பது சென்னையில் தான் இருக்கணும்னு இருக்குது. சேலம் கருப்பூரில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட பாமகவின் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் இருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதியை பாராட்டினர். விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இதே ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். எந்த அரசு விழாவிலும் துணை முதலமைச்சர் வந்தா கட்சி பாகுபாடு இல்லாமல் பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரி போட்டு இந்த அரசு விழாவுக்கு வரணும். சேலம் மாவட்டத்தில் மக்கள் பிரதி கலந்து கொண்டு இந்த அரசு விழா திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கிற பாகுபாடு இல்லாமல் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நட்பு கட்சி பார்க்கிறது அரசாங்க திட்டம். ஆகவே அவருடைய செயலை நான் உண்மையிலேயே நாங்கள்லாம் பாராட்டுகிறோம். அரசு நிகழ்ச்சி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அந்த அடிப்படையில் இங்கே துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே மகளிர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நல்ல பல திட்டங்களை நம்ம அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உன்னத நோக்கோடு செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அவர் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பாலாறு மாசு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாலாறு மாசு குறித்து சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவை அமைத்த உச்சநீதிமன்றம் 6 மாதங்களில் மதிப்பீடு செய்து அறிக்கை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளது. வடதமிழகத்தின் ஜீவ நதியான பாலாறில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் கலப்பதால் மாசடைந்து நச்சு நுரையை வெளியேற்றி வருகிறது. இதனால் ஆற்றுப்படுகையை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை மூட உத்தரவிட வேண்டும் என்றும் வேலூர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பர்திபாலா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மாசுபடுதலை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு விதிகளை மீறும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு தொழிற்சாலை கழிவுகள் சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியது.
இதனைத் தொடர்ந்து பாலாறு மாசு குறித்து ஆய்வு செய்ய சுற்றுச்சூழல் அறிஞர் நாகராஜன் தலைமையில் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவை அமைத்த உச்சநீதிமன்றம் 6 மாதங்களில் மாசு குறித்து மதிப்பீடு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை கோயம்பேட்டில் திருடிய செல்போனை உரிமையாளரிடமே விற்க முயன்றபோது திருடன் கையும் களவுமாக சிக்கிக் கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த உமாசங்கர் கோயம்பேடு சந்தையில் காய்கறி கடை நடத்தி வருகிறார். உமாசங்கர் காய்கறிகளை அடுக்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் பாக்கெட்டில் இருந்த செல்போனை திருடிச் சென்றுள்ளனர். எங்கு தேடியும் செல்போன் கிடைக்காத நிலையில் உமாசங்கர் வேலையை தொடர்ந்துள்ளார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த இருவர் அவசர தேவை என்பதால் ஒரு செல்போனை காட்டி அதை விற்பனை செய்வதாக கூறியுள்ளனர். உமாசங்கர் அதை வாங்கி பார்த்தபோது அது திருடு போன தன்னுடைய செல்போன் என்பதை அறிந்து ஊழியர்கள் உதவியுடன் திருடர்களை பிடிக்க முற்பட்டார். ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் மற்றொருவர் பிடிபட்டார். காவல்துறை விசாரணையில் பிடிபட்ட நபர் சந்தோஷ் என்பதும் அவர் மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. சார் நாங்க அத்தனை பேர் செத்துறாங்க சார். விட்டா பெரிய பிரச்சனை இல்லை சார். எத்தனை பேர் செத்துக்கிறாங்க சார்? வண்டியை கண்டம் பண்ணிருக்கோம். சென்னை வானகரத்தில் தாறுமாறாக காரை வேகமாக ஓட்டிச் சென்று 2 பேர் இறக்க காரணமான நபர் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. திருவேற்காட்டில் உள்ள விஜிஎன் குடியிருப்பில் வசித்து வருபவர் சீனிவாசன். இவர் தனது காரில் மதுரவாயிலில் இருந்து பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வானகரம் சிக்னல் அருகே பைக் ஒன்றின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றார். பின்னர் வானகரம் மீன் மார்க்கெட் அருகில் மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றார். அவரை பிடிக்க முயன்றவர்களையும் இடித்துவிட்டு சென்ற சீனிவாசனை வேலப்பஞ்சாவடி சிக்னல் அருகே பேரிகேட் வைத்து போலீசாரும் பொதுமக்களும் பிடித்தனர். சீனிவாசனின் கார் இடித்ததில் நூம்பல் பகுதியைச் சேர்ந்த 63 வயது கிருஷ்ணபிரசாத், 34 வயது அர்ஜுன் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். விசாரணைக்கு பின் சீனிவாசனை போக்குவரத்து போலீசார் கைது செய்தனர். சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் போதுமான ஆதாரங்கள் இல்லாத நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். அதன்பின் புகார்தாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக புகார் அளித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொறுப்பான பதவியில் இருந்த பொன்முடி இதுபோன்ற பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அதன் பின்னர் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டதுடன் இந்த விவகாரம் தொடர்பாக புகார்தாரர்கள் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அனுமதியளித்து நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் 2 வீலரை திருடிய வடமாநில இளைஞர்கள் OLX மூலம் விற்க முயற்சி செய்தபோது பிடிபட்டனர். இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவரான விக்னேஷ் தாம்பரத்தில் கடந்த 12ஆம் தேதி தனது 2 வீலரை நிறுத்தி வைத்திருந்தார். வேலை முடிந்து இரவு 10 மணிக்கு வந்து பார்த்தபோது 2 வீலரை காணாததால் அதிர்ச்சியடைந்தவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். பின்னர் OLX தளத்தில் தேடி பார்த்த அவர் அதில் தனது வாகனமும் 50,000 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளதை கண்டார். அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மர்ம நபர்களை பிடிக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி 2 வீலரை விலைக்கு வாங்குவது போல நடித்து விக்னேஷ் மூலமாக தொடர்பு கொண்டபோது மர்ம நபர்கள் பெருங்களத்தூர் அருகே வருமாறு கூறினர். உடனடியாக அங்கே சென்றபோது 2 வீலரை விற்க வந்த இருவரும் காவல்துறையிடம் வசமாக சிக்கினர். விசாரணையில் இருவரும் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் என தெரிய வந்தது. இருவரும் பெருங்களத்தூர் பகுதியில் தனித்தனியாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்ததும் பைக் மற்றும் செல்போன் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பதியில் பிரம்மோற்சவ நாட்களில் லட்டு தட்டுப்பாட்டை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மோற்சவ நாட்களில் எப்போதும் 8 லட்சம் லட்டுகளை இருப்பு வைக்க திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு ஆலோசனைக் கூட்டம் திருப்பதி மலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு இந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்கும் என்றார். அன்றைய தினம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ய உள்ளதாகவும் கூறினார். மேலும் பிரம்மோற்சவ நாட்களில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் லட்டு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் எண்ணிக்கையை கணக்கிட இஸ்ரோவுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார்.
ఇది ముఖ్యమంత్రి గారి యొక్క ప్రోగ్రాం. అదేవిధంగా భక్తులకి ఎలాంటి అసౌకర్యం కలగకుండా ఎప్పటికప్పుడు ఇస్రో వారి సౌజన్యంతో క్రౌడ్ మేనేజ్మెంట్కి వాళ్ళకి ఇవ్వటం జరిగింది. వాళ్ళు మినిట్ టు మినిట్ వాళ్ళు దీన్ని మానిటరింగ్ చేస్తూ ఉంటారు. பிரம்மோற்சவ நாட்களின் போது 4500 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்று PR நாயுடு தெரிவித்தார். மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். மும்பையைச் சேர்ந்த தீபக் கொத்தாரி என்ற தொழிலதிபர் ஷில்பா ஷெட்டி மற்றும் ராஜ் குந்த்ரா மீது புகார் அளித்திருந்தார். அதில் பெஸ்ட் டீல் டிவி நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்காக தன்னிடம் ராஜ் குந்த்ரா ஷில்பா ஷெட்டி தம்பதி 60 கோடி ரூபாயை கடனாக பெற்றதாக தெரிவித்திருந்தார். சில மாதங்களில் அந்த நிறுவனம் திவாலானதாக அறிவித்துவிட்டு தன்னிடம் பெற்ற கடனை வேறு ஒரு நிறுவனத்தில் அவர்கள் முதலீடு செய்து கடனை திருப்பித் தராமல் ஏமாற்றிவிட்டதாகவும் தீபக் கொத்தாரி கூறியிருந்தார். இது தொடர்பாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் ராஜ் குந்த்ராவுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி அவர் திங்களன்று காவல்துறை விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் வழக்கு தொடர்பாக போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். தொடர்ந்து நடிகை ஷில்பா ஷெட்டிக்கும் சம்மன் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வந்தாரா மறுவாழ்வு மையத்துக்கு உரிய விதிமுறைகளின்படியே விலங்குகள் பெறப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வந்தாரா வனவிலங்குகள் பாதுகாப்பு, மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மறுவாழ்வு மையத்தை ரிலையன்ஸ் அறக்கட்டளை நடத்தி வருகிறது. இங்கு வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக விலங்குகள் வாங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் PB வரேல் அமர்வில் சமர்ப்பித்தது. அதனை ஆய்வு செய்த நீதிபதி மிட்டல் சிறப்பு புலனாய்வு குழு அளித்த அறிக்கையில் தாங்கள் திருப்தி அடைவதாக கூறினார். விலங்குகள் வாங்கப்பட்டதில் விதிமீறல் ஏதும் இல்லை என்றும் இதுபோன்ற ஆட்சேபனைகளை எழுப்ப யாரையும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். கார்பன் கிரெடிட் மற்றும் நீர்வளத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று கூறிய நீதிபதி வந்தாராவில் விலங்குகளுக்கான வசதிகள் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகோலை விட அதிகமாக இருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். நமது நாட்டிற்கு பெருமை என்று நினைக்கும் சில விஷயத்திற்கு தேவையின்றி சாயங்களை பூசிவிடக் கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். சிறப்பு புலனாய்வு குழுவை பாராட்டியதுடன் அவர்களுக்கு கௌரவ ஊதியம் வழங்கலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிக்கொள்ள அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் 20 வருட பணிக்காலத்திற்கு பிறகு விருப்ப ஓய்வு பெறலாம் என தெரிவித்துள்ள மத்திய அரசு 25 ஆண்டுகால பணியை முடித்தவர்களுக்குத்தான் முழு பண பயன்களும் கிடைக்கும் என்றும் அறிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஊழியர்கள் மாறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மாறிக்கொள்ளலாம் என நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பிறகு தங்களது நிதி பாதுகாப்பு குறித்து திட்டமிடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்பவர்கள் பின்னர் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் ஊழியர்கள் 20 ஆண்டுகால பணிக்காலத்திற்கு பிறகு VRS பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 25 ஆண்டுகள் பணியாற்றினால் மட்டுமே பணப்பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு விருப்ப ஓய்வு பெற்றால் விகித அடிப்படையில் பணப்பலன்கள் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு ஓய்வு பெறும் ஊழியர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் அவரது கணவன் அல்லது மனைவிக்கு இறந்த நாளில் இருந்து பணப்பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்பது குறித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது குறித்து வரும் வெள்ளிக்கிழமை சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச உள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதல் டிக்டாக் செயலிக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்த ட்ரம்ப் செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்க உத்தரவிட்டார். இருப்பினும் தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் டிக்டாக் செயலி மீதான கட்டுப்பாடுகளுக்கு 90 நாட்கள் இடைக்கால நிவாரணத்தை ட்ரம்ப் வழங்கினார். அந்த காலகட்டம் நிறைவடைந்த நிலையில் டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பது குறித்து அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன் மற்றும் சீன துணை அதிபர் ஹி லிஃபெங் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சீன அதிபருடன் நாளை மறுதினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய இந்தியா விரும்பவில்லை என பாகிஸ்தான் துணை பிரதமர் முகமது இஷாக் தர் விளக்கம் அளித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை எடுத்து தாக்குதல் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். இதனை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இந்நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்து பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது இஷாக் தர் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய முன்வந்ததாகவும், ஆனால் இரு நாடுகளின் பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்ததாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலையீட்டை பாகிஸ்தான் எதிர்க்கவில்லை என்றாலும் பிரச்சனைகளை இருதரப்பு அடிப்படையிலேயே கையாள வேண்டும் என இந்தியா உறுதியாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதம், வர்த்தகம், பொருளாதாரம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக இஷாக் தர் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுவதை இந்தியா மறுத்து வரும் நிலையில் பாகிஸ்தான் துணை பிரதமரின் கருத்து அதனை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது. சேலம் அருகே ஆம்னி பேருந்தில் 3 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து சேலம் வழியாக புதுச்சேரிக்கு சென்ற ஆம்னி பேருந்தில் 24 பேர் பயணித்துள்ளனர். இரவு 12:45 மணி அளவில் சங்ககிரி அருகே வைகுண்டம் சுங்கச்சாவடி பகுதியில் தேநீருக்காக பேருந்து நிறுத்தப்பட்டது. அப்போது பேருந்தில் பயணித்த கோவையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் தனது பையில் வைத்திருந்த 3 கிலோ தங்கத்தை காணவில்லை என கதறி கூச்சலிட்டுள்ளார். விசாரணையில் நகையை இழந்த சங்கர் கோவையில் உள்ள சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான தங்க நகை செய்யும் பட்டறையில் கடந்த 25 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதும், கோவையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு நகையை எடுத்துச் சென்றதும் தெரியவந்தது. மேலும் பேருந்தில் பயணித்த பயணிகளில் விஜிபாபு என்பவரை மட்டும் காணவில்லை என்பதை அறிந்து சந்தேகத்தின் அடிப்படையில் விஜிபாபுவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சங்ககிரி சுங்கச்சாவடி அருகே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே பாணியில் நகை கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதால் ஏற்கனவே கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கு தற்போதைய திருட்டுச் சம்பவத்தில் தொடர்பா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.